இது வந்து ஒரு டைப்பான பிஹெச்பி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அண்ட் பிஹெச்பியை இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இப்படியும் எண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அர்த்தம் இருக்குது, பிஹெச்பி ஸ்டார்டிங் அண்ட் பிஹெச்பி எண்டிங். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ் வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்டான டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட் ஒரு சில வெப் சர்வரில் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம ஒரு சில எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் முடிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் பிஹெச்பி ஆரம்பித்து முடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டும் இருக்குது. சில பேர் இப்படி போடுவாங்க அண்ட் ஈக்குவல் சைன் வரும், ஸ்பேஸ், கொஸ்டின் மார்க், அண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்லையும் ஒரு சில பேர் வந்து எழுதுவாங்க. ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் 3.0வோட இந்த ஃபார்மேட் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பிஹெச்பி 3.0க்கு அப்புறம் இதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வரில் இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுவும் ஒரு பேட் டைப் ஆஃப் பிஹெச்பி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஃபார்மேட். அண்ட் இன்னொரு டைப்பும் இருக்குது. இது வந்து ஏஎஸ்பி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் ஸ்பேஸ் பர்சன் இது. ஸோ இதையும் பிஹெச்பி ஸ்டார்டிங் அண்ட் பிஹெச்பி எண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஓவர் ஃபார்மேட். ஸோ இது யாரும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த லாஸ்ட் 3 ஃபார்மேட்ஸையும் நீங்கள் ஒமிட் பண்ணுறது நல்லது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கோர்ஸில் எரர் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஜஸ்ட் அதை டெலிட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட் கோடு இப்போ எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல பிஹெச்பி ஆரம்பித்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம். பட் பிஹெச்பி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு எக்கோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எக்கோ. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் சம் வேல்யூஸை, ஏதாவது ஒரு வேர்டை நம்ம வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணோம். அதாவது பிஹெச்பி கோடை எழுதிட்டு இந்த பிஹெச்பி கோடோடைய அவுட்புட்டை வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொன்னேன், வெப் ப்ரௌசரில் நம்ம ஒரு சில அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் எக்கோ போட்டுட்டேன், ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டபுள் கோட்ஸ் அண்ட் செமிகாலன். இது செமிகாலனுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த லைன் இதோட முடியுது, இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பிஹெச்பிக்கு சொல்கிறோம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் நான் சம் லெட்டர்ஸ் எழுதுகிறேன். அதாவது ஹலோ வேர்ல்டு. ஸோ எல்லாம் எழுதுகிற மாதிரி தான். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே எழுதியிருக்கேன் இல்லையா, இது வந்து மெசேஜ், ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே எழுதுறது. இந்த மெசேஜை என்னுடைய வெப் ப்ரௌசரில் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட்டில் ப்ரௌசரில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிக்கோம் ஃபைலை, பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் டேப்பில் அப்படி இல்லாட்டி இதையே ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஹெச்பி ஸ்லாஷ், நான் பிஹெச்பி அப்படின்னு நான் ஏன் போட்டேன்னா, நம்ம பிஹெச்பின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். இந்த www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த wwwன்றது வந்து இந்த டைரக்டரி localhost 8080 இன்கேஸ் நீங்கள் ஐஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா. நார்மலாக இருக்கவங்களுக்கு localhost /php அப்படின்னு வரும். ஸோ அதான் இந்த ஃபோல்டர் பிஹெச்பி. நான் இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி யூஆர்எல்ல. இப்போ இந்த பிஹெச்பிக்கு உள்ளே போகிறோன்னா ஒரு ஸ்லாஷ், இந்த பிஹெச்பிக்கு உள்ளே ஒரு ஃபைல் இருக்குது lesson01 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லாஷ் lesson01.php நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இதோடைய அவுட்புட் இருக்கும். இதுக்கான அவுட்புட்டோடைய ரீசன் என்னென்னா, நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எக்கோ ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னா, இந்த எக்கோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்னால, இந்த எக்கோன்னு நான் இங்கே டைப் பண்ணனால. ஸோ இந்த எக்கோ மாதிரியே பிஹெச்பியில் என்னொன்னும் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த ஒரு லைனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிஹெச்பி ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருது. திரும்பி நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் பிஹெச்பியை, இங்கே முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம், தப்பு கிடையாது. அண்ட் இந்த எக்கோ ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ எக்கோக்கும் பிரிண்ட்டும் திட்ட ஒரே வேலையை தான் செய்யுது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு 1ன்னு கொடுத்துட்றேன், இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் 1 இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அவுட்புட் எக்கோ அப்படின்றதுக்கான அவுட்புட் இது. அண்ட் ஹலோ வேர்ல்ட் 2 அப்படின்றது என்னுடைய செகண்ட் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட்.